ஐயா வணக்கம். இது எனது ஜாதகம். நான் தற்போது வெளிநாட்டில் வேலை செய்கிறேன். வருகிற 2026 அக்டோபர் மாதத்தோடு வேலை அனுமதி எனக்கு முடிவடைகிறது. அதன் பிறகும் வெளிநாட்டில் தொடர்ந்து தங்குவதற்கான விசா ஒப்புதல் கிடைக்குமா? மேலும் தற்போது என் மீது உள்ள நீதிமன்ற வழக்கின் காரணமாக விசா ரத்தாக வாய்ப்பு உள்ளதா? ஜாதகம் பார்த்து சொல்லுங்க ஐயா. ஐயா, நீங்கள் கடகலக்கணம். உங்களுக்கு இப்போது வயது 37 ஆகிறது. உங்களுடைய 19வது வயதில் ராகு மகாதிசை ஆரம்பமாகிறது. ராகு உங்க ராசி கட்டத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கிறது. ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறது. 6க்குடைய கிரகம் குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறது. 12ஆம் இடத்துக்கு உண்டான புதன் கிரகம் கன்னி ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறது. இந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை தந்திருக்கும். ராகு பகவானை சனி பகவான் பார்த்தாலும் 12ஆம் இடத்தில் இருந்து குரு ராகுவை பார்க்கிறது. இந்த அமைப்பு வெளியூர் வெளிநாடு போன்ற இடத்தில் இருந்து பொருளாதாரங்கள் சேரும். இதற்கு காரணமே இந்த விபரீத ராஜயோகம்தான். தற்போது 2026 இருந்து உங்களுக்கு குரு மகாதிசை ஆரம்பம். குரு 12ஆம் இடத்தில் இருந்து திசை நடத்துகிறது. இந்த குருவை சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து குருவை பார்க்கிறார். இங்குதான் சிக்கலே ஆரம்பம். 6ஆம் இடம் என்பதே ஒரு சிக்கலான இடம்தான். குருவை வேற எந்த சுபகிரகமும் பார்க்கவில்லை. குருவும் 6ஆம் இடத்தை பார்க்கிறது. அதே 6ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்கிறது. இதனால் குரு மகாதிசையில் வம்பு வழக்கு எதிரி இது போன்ற விஷயங்களை சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் உங்களுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது என்றால் அது நீண்டு கொண்டேதான் போகும். குரு திசையின் கடைசி காலத்தில்தான் இந்த வழக்கு சமாதானத்துக்கு வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையின் காரணத்தால் உங்கள் விசா ரத்தாவதற்கு வாய்ப்புண்டு. புதிய கலைநயத்தோடு நவீன தொழில்நுட்பத்தில் உடனுக்குடன் ஜோதிட நிகழ்வுகளை அறிய லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.